வீசுவோரின் கொந்தளிப்பு கூடியிருப்போரையும் தொற்றுகிறது. சரண கோஷங்கள் விண்ணை பிளக்கின்றன. மசூதியில் கரகத்துக்கு மரியாதை என வியப்பும் கொடுவாளில் கீறி திகைக்க வைக்கும் சம்பவங்களும் அதிர்வேற்படுத்திக் கொண்டிருக்க, இன்னொரு திகிலூட்டும் சம்பவமும் திருவிழாவில் அரங்கேறுகிறது. கரகாடி திடுமென உக்கிர கோலத்தில் தோற்றமளிக்கிறார். உக்கிர கோலத்தை தணிப்பதற்கான வழக்கமான சடங்குகள் நடக்கவில்லை. மஞ்சள் நீராட்டி அமைதிப்படுத்தவில்லை. திருநீறு பூசும் வைபவமும் அரங்கேறவில்லை. சாந்தப்படுத்துதலுக்காக பெங்களூர் கரக திருவிழாவில் அதிர்ச்சிக்குரிய சம்பவம்தான் நடக்கிறது. உக்கிர கோலமாக கரகாடி நிற்கிறார். வாயில் உயிருடன் உள்ள ஆட்டின் குரல்வளை திணிக்கப்படுகிறது. ஆடு துடிக்க துடிக்க அதன் ரத்தத்தை உறிஞ்சியபடியே இயல்பு நிலைக்கு திரும்புகிறார் திரௌபதியாக வலம் வரும் கரகாடி. வியப்பும் திகைப்பும் ஆச்சரியமும் கலந்தபடியே தர்மராயர் கோவிலை வந்தடைகிறது கரகம். பிரதான கரகத்தினுடைய 24 மணி நேர பெங்களூர் வீதி உலா நிறைவடைகிறது. கரகாடியிடம் ஆசி பெற்று வீடு திரும்புகின்றனர். பெங்களூர் கரக திருவிழா ஒரு குறிப்பிட்ட பிரிவினரால் ஆண்டாண்டு காலமாக நடத்தப்பட்டு வருகிறது. கர்நாடகத்தின் புகழ்மிக்க விழாக்களின் பட்டியலில் இடம் பிடித்திருக்கிறது. அனைத்து சாதி மதத்தினரும் கொண்டாடக்கூடிய பெருந்திருவிழாவான கரக திருவிழா நாளுக்காக ஆண்டு முழுவதும் காத்திருக்கிறது பெங்களூர் நகரம். பெங்களூர்ல நடத்தப்படுற இந்த கரக திருவிழா பிரமிப்பை ஏற்படுத்தது. இந்த விழாவை நடத்துற திகழர்கள் தமிழ்நாட்டில இருந்து போனவங்கன்னு சொல்லப்படுது. இந்த திகழர்கள் தமிழ், தெலுங்கு, கன்னடம்னு 3 மொழிகளையும் பேசக்கூடியவங்களா இருக்காங்க. தென்னாட்டோட தொடர்புடைய ராவணனை வடநாட்டின் பல கிராமங்கள் தெய்வமா வழிபடுறாங்க. வடநாட்டு பாரத கதையில வர ஒரு கதாபாத்திரமான திரௌபதிய தென்னாடு தெய்வமாக வழிபடுறது விசித்திரமானது. புராண கதை அடிப்படையாக இருந்தாலும் பெங்களூரினுடைய கலாச்சார அடையாளமாகவே உருமாறி நிற்கிறது இந்த கரக திருவிழா. நன்றி, வணக்கம்.